அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறது பார்ப்போம். 11/1/2027 முதல் 17/1/2027 வரை மிதுன ராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது, என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்னென்ன வழிபாடு செய்தால் நல்லா இருக்கும், இந்த வாரத்துக்கு உண்டான கிரகங்கள் மாற்றம் என்னங்கிறது பார்ப்போம். இந்த வாரத்துல உங்களுக்கு முற்பகுதியில இந்த வாரம் தொடக்கத்திலே உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் அமர்ந்து நல்ல அனுகிரகம் கொடுத்த கிரகம் 14, 15, 16க்குள்ள அனைத்து கிரகம் உங்க 8ஆம் இடத்துல செல்வதால், அதாவது சூரியன் 15ஆம் தேதி மகரத்திலையும், செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி மகரத்திலையும், சுக்கிர பகவான் 15ஆம் தேதி மகரத்துல செல்வதால் 8ஆம் இடம் அஷ்டாங்க தோஷம் அடையுது. ஆகவே சற்று கவனமாக இருந்து வரணும். மிதன ராசிக்காரங்க ஏற்கனவே ஜென்ம குரு என்றாலே கொஞ்சம் மந்த நிலை கொடுக்கும்னு சொல்லுவோம். எந்த துறை, எந்த செயல், எந்த படிப்பு படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, தொழில் துறையில இருக்கிறவர்களும் சரி, வேலை செய்கிறவர்கள் இருந்தாலும் சரி, ஒரு மெக்கானிக்கல் லெவலில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் கவனம், அசதி அனைத்தும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டாகும். சற்று உடல் ரீதியாக கொஞ்சம் மனசோர்வு அடங்கும் தன்மை தான் அதிகமாகவே உண்டாகும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு மனதில கவலைகள் பிறக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இருப்பினும் செவ்வாய் உச்சமடைகிறதால் உங்களுக்கு லாபஸ்தானாபதி உச்சமடைவதால் சற்று ஏற்றம் உண்டாகும். நீங்க இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு துறையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய தன்மை உருவாகும். குரு ஜென்ம குருவாக இருப்பதால் சற்று முயற்சிகள் பலிக்காமல் போகக்கூடிய தன்மை, மற்ற கிரகம் சாதகமற்ற தன்மையாக இருப்பதால் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் 8இல் மறைவது சிறப்பாக அல்ல. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் உங்க சகோதர சகோதரி மூலமா சற்று ஆதாயம் உண்டாகும். ஆகவே உங்க சகோதர சகோதரி மூலம் ஏதேனும் ஒரு புது முயற்சியில் ஈடுபடும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை அதிகமாகவே கொடுக்கும். சகோதர சகோதரினால் ஏற்கனவே மனக்கசப்பு இருந்தால் தீர்வுக்குண்டான வழிகள் கிடைக்கும். ஏனென்றால் அனைத்து கிரகம் உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் 8ஆம் இடத்துல மறைவாக இருப்பதால், அதாவது 3ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 8இல் மறைகிறார். முயற்சி ஸ்தானாதிபதி, மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு கிரகம் மறைவில் போகும்போது அந்த சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம் உங்களுக்கு கலையும். ஆகவே இந்த காலத்துல சூரிய நாராயண வழிபாடு செய்து வருவது சிறந்ததாக அமையும். சத்யநாராயண பூஜை ஏதேனும் ஒரு இடத்தில், ஒரு ஆலயத்தில் நடந்தால் அந்த ஆலயத்தில் போய் சத்யநாராயண பூஜையில கலந்து கொள்வது, அல்லது பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்து கொள்வது, தாயாருக்கு வழிபாடு செய்து கொள்வது, ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்து கொள்ளும்போது உங்களுக்கு சற்று மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஏனென்றால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய முற்பகுதியில 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். மனது இடம் உண்டு. போக உங்களுக்கு 13ஆம் தேதி சந்திர பகவான் விருச்சிகத்துல செல்லும்போது மனதிடம் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் 16ஆம் தேதி இந்த வாரம் இறுதியில் தான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல பார்வை செலுத்துகிறார். ஆகவே சற்று நிதானமாக இருந்து கவனத்தோட இருந்து செயலாற்றுவது கால சிறந்ததாக அமையும். இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு சனியும் ராகு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்திலையும், ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் திடமான உறுதியான மனநிலை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டாகும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், எது நடந்தாலும் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிறது, அந்த வேகம், மனவேகம் அனைத்தும் உண்டாகும். ஆகவே தந்தை வழியில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் நிவர்த்தி உண்டான வழி கிடைக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க்கை ரொம்ப